உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜனனி, சாந்தி முகூர்த்தம் எப்போ? எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, அதெல்லாம் அத்தை பார்த்துப்பாங்க. ஜனனி, என்ன கேட்டாங்க இப்ப? ஒன்றும் இல்லை. இல்லை, ஏதோ கேட்டாங்களே. ராஜசேகர அண்ணன் ஏதோ சொல்றாரு. இவ எதுக்கு இப்ப நம்மள கோத்து விடுறா? மாமா, ஐயோ சேது கேட்பானே, அவனுக்கு வேற போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? ஓ மாமா, உங்களை தான். வாங்க. டேய், மண்டபத்துல இருக்கிற பேனர்லாம் வீட்டுக்கு வரணும். அதுல சிவாவும் ஜனனியும் எவ்வளவு அழகா இருந்தாங்கன்னு தெரியும்ல, அதை அப்படியே வீட்டுல வச்சு பார்க்கணும். சரியா? டேய், எல்லாத்தையும் மடிச்சு கரெக்டா கொண்டு வந்துருங்க. வாங்க. டேய், சொல்றத செய்யுங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எல்லாத்தையும் எடுத்து வாங்கடா. தேராத கேஸ். அக்கா, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நல்ல நாள் பார்க்கணும். ஐயர்கிட்ட குறிச்சு கேட்டிருக்கேன். அக்கா, உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? அவர்கிட்ட கேட்டீங்களா? அவர் என்கிட்ட நீயே பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஏய், நில்லு. சாப்பிட்டியா? அது வந்து காவேரி எங்க? காவேரி சித்தியா? ஆமா. காவேரி சித்தி தெரியலையே, தெரிஞ்சா சொல்றேன். மலேசியா போற ஐடியா எதுவும் இருக்கா? போகணும்னு தோணுச்சுன்னா போவேன். ஓ, எப்ப போறீங்க? ஏன், நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? நம்ம என்ன பண்ண முடியும்? யார் எங்க இருக்கணும்னு கடவுள் தான் முடிவெடுக்கணும். நீ ஜெயில இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உதடு மட்டும் அசைது, சத்தத்தை காணும். எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாதுல்ல. சொன்னா அது நல்லாவும் இருக்காது. அப்புறம் நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. பார்த்தாலே எரிச்சலாதான் இருக்கு. ஏன புரிய மாட்டேங்குது. அப்படியா? என்ன பார்த்தா அப்படியா இருக்கு? மா, நாங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். சரிப்பா. ஜனனி, வா. உன்னோட மொத்த கோட்டையும் உடைச்சு ரோட்ல நிறுத்துவேன். அப்ப என்ன பார்த்தா உனக்கு உடம்புல தீயே பிடிக்கும். அம்மா, இதுக்கெல்லாமா கூட லஞ்சம் கொடுப்பாங்கம்மா? ஐயரே, இன்னைக்கே நடந்தாகணும். நடந்தாகணுமா? ஹலோ, சாந்தி முகூர்த்தம் உங்களுக்கு ஒன்றும் இல்ல. விசாலட்சுமா, எதுக்கு தள்ளி போடணும்னு தான். அந்த அம்மா சொல்றதும் சரிதான். இன்னைக்கு நிறைஞ்ச நாளா இருக்கு. ஐயரே, பஞ்சாங்கத்தை சரியா கூட பார்க்காம இன்னைக்கே வைங்கன்னு சொல்றீங்க. மாப்பிள்ள தான் எப்பவும் அவசரப்படுத்துவாரு, இப்ப நீங்களுமா? விசாலாஜி அம்மா, அந்த அம்மா யாரு? ஏடா கூடமா பேசுறாங்க. சும்மா விளையாட்டுக்கு பேசுறாங்க. நீங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க விருப்பம்மா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. ராத்திரி 10:30 மணிக்கு மேல நல்ல நேரம். சரி, அப்ப நான் வரமா? நல்லது. அடம் பிடிக்கிறாங்களே. ஹனிமூன் பேரை சொல்லி வெளியில அனுப்புனாதான் நான் நினைச்சது நடக்கும். ஏத்த எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை. எல்லாம் அவர்கிட்ட கேட்டுதான் நீங்க பண்றீங்க. இதை மட்டும் புதுசா கேட்கணும்ல. நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க விருப்பம். ஏமா, பழைய பஞ்சாங்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சின்னஞ்சிருச்சுங்களா ஹனிமூனுக்கு எங்கேயாவது அனுப்புங்க. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க. சரி, நீங்க சொல்றீங்கன்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும். எம்பசி செலவுல நீங்க தங்குறதுக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். நீங்க கவலையே பட வேண்டாம். அப்படியா சார்? மகாபலிபுரம் பக்கத்துல எம்பசி ரெசார்ட் ஒன்னு இருக்கு. நாங்க அக்ரிமெண்ட் கூட போட்டிருக்கோம். நீங்க அங்க தங்கிக்கலாம். அங்க சேஃப் தானே சார்? ஆல் சேஃப். டெஃபினெட்லி ஐ வில் ஃபைண்ட் ஹிம். எம்பசி ஸ்டாஃப் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. மண்டே வந்து அவங்களே உங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நத்திங் டு வரி. தேங்க் யூ சார். சிவா கிடைச்சிருவாரு இல்ல சார்? கண்டிப்பா கிடைச்சிடுவாரு.
ஹோட்டலை விட்டு எங்கேயும் வெளியில போக வேண்டாம், எல்லாமே உள்ளேயே கிடைக்கும். சேஃப்டிக்காக இதை வச்சுக்கோங்க. இது இந்தியன் கரன்சி தான். ப்ளீஸ் டேக் இட்மா, டேக் இட். வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, ரெஸ்ட் எடுங்க, ஸ்டாஃப் வருவாங்க. சரி, நீங்க இங்கே இருங்க, ஸ்டாஃப் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. சரியா? ஓகே சார், போலாம். சார், சிவா கிடைச்சிருவாருல? கண்டிப்பா அவர் கிடைச்சிருவாருமா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிருவாரு. வா சொல்றேன், வா. இந்த பாரு, சாந்தி முகத்தை தள்ளி போக கூடாது, அது நல்லது இல்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, படிக்கட்டில ஏறி வந்தேன்ல, அதான். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? தள்ளி போக கூடாது. அதான் ஹனிமூன் போறோம்ல, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல மூச்சு இழுத்து விடுங்க, எப்படி மூச்சு வாங்குதுன்னு பாருங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஹனிமூனுக்கெல்லாம் போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தாகணும். ஐயர் வேற சொன்னாருல்ல. சித்தி, என்ன இப்ப உங்களுக்கு என்ன அவசரம்? இப்ப என்ன பேசுற? அதான் கல்யாணம் நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? கல்யாணம் தான் எப்போ நடந்து முடிஞ்சிருச்சே. இப்ப நடந்தது செகண்ட் மேரேஜ். செகண்ட் மேரேஜ் இல்ல, செகண்ட் டைம் மேரேஜ். ஏதோ ஒண்ணு. இந்த பாட்டி ஏன் அவசரப்படுது? இத பாருங்க தம்பி, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. இன்னைக்கு நிறைஞ்ச நாள்னு ஐயரே சொல்லிட்டாரு. எதுக்காக இதை நம்ம தள்ளி போடணும்? அவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ண மாட்டாங்க, நீங்க தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். புத்தி கட்ட மாதிரி ஏதாவது சொல்லுவா இவ, அதையெல்லாம் நீங்க காதலே வாங்கிக்காதீங்க. சரியா? வரேன் தம்பி. வராங்க. ஜனனி, என்ன இப்ப அல்வா மல்லிகைப்பூக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாமா? சி, வெக்கமே இல்லாம மாமியாரும் மருமகனும் சாந்தி முகூர்த்தத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க. இதுல என்ன இருக்கு? கல்யாணம் ஆனா இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. சாரி. வாங்க. என்ன ஜன்? என்னண்ணே, காத்து வாங்கவா வந்தீங்க? இல்ல, காத்த விக்கிறேன். வந்து என் உயிரை வாங்குதுங்க. ஐயோ, கை வலிக்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.